ஸோ மேட்ச் பிட்வீன் கைக்குறிச்சி வர்சஸ் அடப்பனவேல். டேஸ் வின் பண்ண அடப்பனவேல் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. முதல் ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளேயாக இருக்க போது. ஸோ இன்னைய டேவில் நிறைய அமக்கலப்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நேற்று டேவிலே ஃபுல்லாக கிரவுண்டு ஃபுல்லாக ஃப்ளக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ சிவிபி ஸ்போர்ட்ஸ் கிளப் எல்லா இடத்துலையும் விஜய் பாஸ்கர் சார் அவங்களோட போட்டு ஃப்ளக்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னைய டேவில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸோடு வச்சு இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. பேட்டிங்கில் இருக்க போகிறது கைக்குறிச்சி. ஓப்பனிங் பேட்ஸ் பண்ணால் சைக்கிளில் பருதி, நான் சைக்கிளாக பிஸ்மார்க். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண லட்சு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். நம்ம ஹைட்டு போயிருக்கு. கேட்சை பிடிச்சிடுறாங்களா அவங்க ஃபீல்டர். தெளிவா பாலுக்கு வந்து அவர் கீழே வந்தாலும் டீம் போச்சாருங்க. வாட் அ டேக் அணிங்க. சூப்பர் கேட்ச். முதல் பந்திலே ஆட்டம் இழந்த வெளியில நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் பருதி. பாத்தீங்களான்னு தெரியல. ஒட்டுமொத்த டீம் அங்க ஓடுறாங்க அவரை அப்ரிஷியேட் பண்றதுக்காக. ஒரு நல்ல கேட்சை பிடிச்சிருக்காங்க. முதல் பந்திலே கேட்சை பிடிச்சாரு பருதி. சூப்பர் சூப்பர் கேட்ச்ங்க. அது எந்த அளவுக்கு ஒரு பாதி. ஒன் பேட்ஸ்மேனா ரகுபதி வந்திருக்காரு. செகண்ட் ஒன். திருப்பியோட பார்த்தாரு. அந்த அளவு டைமிங் கிடைக்கல. டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட தேர்ட் ஒன். ஒரு வெல் லெஃப்ட் டாட் பால் அப்படின்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் டெலிவரி. எஸ். பாலோட ஃபோர்த் ஒன். அகைன் ஒரு டாட் பால். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. பட் இதுவும் பேட்ல போல படவிடாம போட்டிருக்கான்னு சொல்லலாம் லட்சு. நெக்ஸ்ட் ஒன். அகைன் ஒரு டாட் பால். ஒன் மோர் டாட் பால் ஆட் பண்ண வச்சிருக்காரு இங்க லட்சு. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன். போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன். பேட்டில் நிற்கான்னு பார்த்தா நல்லா ட்ரை பண்ணி பார்த்தாரு. கண்டிப்பாக இன்னும் எஃபர்ட் போட்டு பார்த்துருக்கணும். ஏன்னா அது காரணம் வேல்யூபிள் பேட்ஸ்மேன் ரகு. ஸோ முதல் ஓவர் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். ஒரு ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை பிடிச்சி போட்டிருக்காரு. இங்கே மேட்சுக்கு நான் செகண்ட் ஓவர் போட எங்கள் தேவா வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது பிஸ்மார்க். ஸோ பாபியோ முதல் ஓவர் ஃபுல்லாகவே நான் சைக்கிங் இல்லைன்னாரு. முதல் பந்து சந்திக்க வந்திருக்காரு. அகைன் ஒரு வெல் லெஃப்ட் உள்ளே தான் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் டாட் பால். செகண்ட் ஒன். சூப்பராக அடிச்சிருக்காருங்க. ஆனால் அங்கே தெளிவான பிச்சு நிற்க வச்சு தான் போட்டிருக்காங்க. அதிகபட்ச சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். வைட். போன பால் ஒரு வைடு. நெக்ஸ்ட் ஒன். தரையா ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. 2 ரன் பண்ணுறாங்களா. சிங்கிளோட சாப்பிட்டு பார்த்தா நல்ல த்ரோங்க. ஃபாஸ்ட்டாக அடிச்சிருக்காரு கீப்பருக்கு. பாலோட நெக்ஸ்ட் ஒன். டிஃபென்ஸ் மைண்ட் செட். ஒரு டிரைவுக்கு போயிருக்காரு. கரெக்டாக ஃபீல்டர் எங்கே இருக்காங்களோ அங்கே போகிற மாதிரி பந்து போட்டுக்கிருக்காங்கன்னு சொல்லலாம் பவுலிங்கில். பாலோட நெக்ஸ்ட் ஒன். சான்ஸ் பால். லாங் ஆஃபில் போயிருக்கு. கேட்சை பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா ஃபீல்டர் சரியாக ஜட்ஜ் பண்ணி வர முடியலையா இல்லை பந்து ரொம்ப முன்னாடி குத்திருச்சான்னு தெரில. ஆனால் கேட்சு பிடிக்க முடியல. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன். அகைன் இந்த முறை டிஸ்டன்ஸ் கிளியர் பண்ணுதான்னு பார்த்தா போஸ்டாருங்க ஃபீல்டர். நல்ல கேட்ச். ரெண்டாவது ஓவரில் 2வது விக்கெட் இழக்கிறாங்க. 2 ஓவருக்கு 6. 3வது ஓவர் பட கிருஷ்ணா வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது ரகு. நல்லா இருக்க போகுது இந்த பேட்டில். ஃபாஸ்ட் பாலே ஆஸ்டாருங்க. பவுண்டரிக்கு வாய்ப்பா ஃபீல்டர் ரட்டி போய்க்க இருக்காங்க. ஸ்டாப் பண்ண முடியலங்க. நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர் இந்த கடைசி வரைக்கும் எஃபோர்ட்டை போட்டு பார்த்தாரு. ஆனால் பவுண்டரி போயிருக்கு முதல் பந்திலே. பாலோட நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நேர்கனே லாங் ஆஃப்ல கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. 6. போன பால் 4, இந்த பால் 6ன்னு 2 பால்ல 10 ரன் குயிக்கரா கொண்டு வந்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை எக்ஸ்ட்ரா கவர்ல எடுத்திருக்காரு. சான்ஸ் பால். பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சிங்கிளா 2 ரன்ஸ் பண்றாங்களான்னு பார்த்தா சிங்கிளோட ஸ்டாப் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ் பண்ணா எங்கள் மணி. அவர் சந்திக்கிற முதல் பந்து. தெற்கு மாநகர அம்மா பேரவை செயலாளர் சென்சிபிள் ஆடி இருக்காருங்க. கேஆர்ஜி பாண்டியன் அவர்களை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் வருக வரவேற்கின்றோம். நெக்ஸ்ட் ஒன். கீப்பர் மாமுண்டி நல்லா டேக் ஹேண்ட். கீப்பர் அப் டு போய் பேட்ஸ்மேனோட மைண்டை உடைச்சாரு. ஆனா நோ பாலுங்க. விக்கெட் கன்சிடர் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன். சான்ஸ் பார். அகைன் ஹைட் போயிருக்கு. இந்த முறை கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா அங்க டிஸ்டன்ஸுங்க. வெயில் நேரா ஃபீல்டர் கண்ணில் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பவுண்டரி. 3வது லாஸ்ட் ஒன். ஃபுல்லாக மறுக்கி வந்தார். உடம்புல தான் பட்டிருக்கு.
கீப்பர் பாஸாக போயிருக்காருங்க பாலுக்கு. அதன் காரணமாக ஒரு சிங்கிள். 3 ஓவருக்கு 25 அடிச்சிருக்காங்க கை குறிச்சி. 3 ஓவருக்கு 25. மேட்சுக்கான 4வது ஓவர் பட எங்கள் தேவா வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் கேட்சுக்கு வாய்ப்பான பார்த்தா ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணாங்க. நேராக நமக்கு வரவும் விலகிற மாதிரி போயிடுச்சு. அவங்க கவர் பண்ண முடியல. ஒரு சிங்கிள். அற்புதமான வலையொலி பதிவை பொக்கிசகாரப்பட்டியில் பிறந்த பொக்கிசம் ஜெயராமன் அவர்கள் நேரலையாக்கி கொண்டிருக்கிறார். நெக்ஸ்ட் ஒன் டிபன்ஸ் மைன்சர் ஸ்டாப் பண்ணி போட்டாரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் செம்ம ஹைட் போயிருக்கு. சான்ஸ் பார் நினைக்கிறேன். ஸ்லிப் ஆயிட்டாரு. பால் கரெக்டா தான் நின்னாங்க. சிறந்த முறையில். நெக்ஸ்ட் ஒன் தெளிவா தரையில ஆடி இருக்காங்க. கேப்ல போகும். 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா. சிங்கிளோட ஸ்டாப் ஆறான்னு பார்த்தா வாட்டர் த்ரோ எங்க சூப்பரா அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள். பாலோட 5th ஒன். சான்ஸ் ஹைட் போயிருக்கு. கேட்ச பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா 2 பில்லருக்கு நடுவுல பிடிச்சிருக்கு. அதன் காரணமா 2 ஈஸியா ஓட்டாங்க. லாஸ்ட் ஒன் அதையும் தெளிவா ஆடி இருக்காங்க தரையில. கரெக்டா ஆடி இருக்காங்க. ஒரு சிங்கிள். இதோட ஓவர் முடிவுக்கு வந்துருக்கு. 5வது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன். 5வது ஓவர் பட விக்கி ஃபர்ஸ்ட் பால்லே கீயான ஒரு பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. இங்க பவுண்டரி சூப்பரா ஆடி இருக்காரு. கரெக்டா டைமிங் கிடைச்ச பால லேட்டே இல்லாம ஆடி இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பேட்லையா உடம்புலையா பட்டு வந்துச்சுன்னு சொல்ல பேட்ஸ்மேன் சொல்லிட்டாருங்க விக்கெட். அம்பேர் வெயிட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்க பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடியே விக்கெட்னு சொல்லிட்டாரு மணி. ஸோ இது வரைக்கும் நல்லா ஆடிக்கின்றாரு இன்னிங்ஸ். ஸோ இப்போ அவரே ஜென்யூனாக விக்கெட்னு வெளில வந்திருக்காரு. வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் நீ பேட்ஸ் பண்ணா இங்கே சுரேஷ் வந்திருக்காரு. பாலோட 3rd ஒன் விட்டு தட்டான்னு பார்த்தா நிற்க வச்சு மாட்டாங்க. 4th ஒன் லாங் ஆன்ல நோ சொல்லிட்டாருங்க. ஸ்ட்ரைக்கை தக்க வைக்க நினைச்சிருக்காரு. 2 பால்ல ஏதாவது 6-4 ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது காரணமா ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுட்டாங்க. பாலோட 5th ஒன் பூரா போட்டிருக்காரு. எக்ஸலண்டா போட்டிருக்காருன்னு சொல்லலாம். தரையோட தரையா வந்திருக்கு. லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட எக்ஸ்ட்ரா கவர்ல போயிருக்கு. கண்டிப்பா 2 ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. கடைசி பால் அதன் காரணமா விக்கெட் ஆனாலும் பிரச்சனை இல்லைன்னு 2 ஓடிட்டாங்களா செக் பண்ணி கொடுப்பாங்க. விக்கெட் கொடுத்துருக்காங்க. மாமுண்டி பாஸ் ஆயிருந்திருக்காரு. அதன் காரணமா இங்க 1 ரன் பிளஸ் ஒரு விக்கெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 37 அடிச்சிருக்காங்க கை குறிச்சி. 38 டார்கெட் ஃபார் அடப்பன் வயல். செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்கலாம் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு. ஓடி மேட்ச் பண்ணா செகண்ட்ல இருக்க போறது மாமுண்டி. நான் சைக்கிள லட்சு ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பருதி. கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. இந்த பேட்டில் என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் பவுலர் ஜம்ப் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. ஜாலியா எங்க பருதி நல்ல எஃபோர்ட்டை போட்டிருக்கான்னு சொல்லலாம். முதல் பந்துல ஒரு புள்ளி பந்து. செகண்ட் ஒன் மிட் விக்கெட்ல போயிருக்கான்னு பார்த்தா ஃபீல்டர் விரட்டி பாலுக்கு வந்திருக்காங்க. ஆனாலும் 2வது ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாஸ் ஆயிருக்காங்க பேட்ஸ்மேன்ஸ். 2 ரன். பாலோட 3rd ஒன் நேருக்கு நேர் லாங் ஆப்ல ஒரு ஃபீல்டர் இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சிங்கிள் மட்டும் தான் இருக்கும். நல்ல ஸ்டாப் ஃபீல்டர். நெக்ஸ்ட் ஒன் லட்சு ஆன் ஸ்ட்ரைக். ஒரு சிங்கிளுங்க. பாஸா ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அம்மா பேரவை செயலாளர் கேஆர்ஜி அங்க ஃபீல்டர் பிரவீன் இருக்காருங்க. பாஸ் ஆயிருக்காரு ஃபீல்டிங்ல. நல்ல பேக்கப். சிங்கிள். லாஸ்ட் ஒன் செம்ம ஹைட் போயிருக்கு. சான்ஸ் பால். ஆட பாத்துட்டாங்க. வானுயரே சென்ற பால் வரைக்கும் போனாரு. ஆனா கேட்ச் பிடிக்க முடியல. சரியான ஹைட் டச் பண்ணி பிடிக்கல. சோ லைஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். லைஃபை யூஸ் பண்ணி 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. மேட்சுக்கான செகண்ட் ஓவர் போட மணி வந்திருக்காரு. நேருக்கு நேர் லாங் ஆப்ல அடிச்சிருக்காங்க. 1-2 பார்த்தா அங்க ஃபீல்டர் பிரவீன் பாஸா தான் இருந்தாரு. ஆனா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எடுக்க முடியல. அதன் காரணமா 2 ரன். சூப்பரா ஆடி இருக்காங்க. ஆளில்லா தசையில அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். 2 3வது ரன் ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா எக்ஸலன்ட் ஸ்டாப்புங்க. சூப்பரா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3வது ரன் ஓடி எடுத்திருக்காங்க. வாட் அ ஸ்டாப். அங்க சரியான டெடிகேஷன் போட்டிருக்காருன்னு சொல்லலாம். பிரவீன் ஃபீல்டர் கண்டிப்பா ஒரு ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் 90 டிகிரில அடிச்சிருக்காரு. ஆனா ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாங்க. பருதி முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க. 1 பேட்ஸ் பண்ணா எங்க கிருஷ்ணா. நெக்ஸ்ட் ஒன் கீப்பர் கைவசமா மாறிடுச்சுங்க. டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு. எக்ஸலென்ட் டெலிவரி ஒன்ஸ் அகைன் பிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். எடுத்து அடிச்ச விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா திருப்பி வந்துருவாருன்னு நினைக்கிறாங்க. பாஸ் ஆயிருக்காரு.
டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பால். ஹைட் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகல. அங்கே ஃபீல்டர் பிடிச்சிட்டாருங்க. பேக்லேயே போனாலும் கரெக்டாக கேட்சை பிடிச்சி டீமை முன்னாடி போக வச்சிருக்கான்னு சொல்லலாம். 2 ஓவருக்கு 12. மேட்சுக்கான 3rd ஓவர் போட எங்கள் பருதி வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். ஸோ பருதி இந்த ஓவர் போட்டால் ரிமினி இருக்க 2 ஓவரும் நியூ பவுலர் போடணும். ஃபர்ஸ்ட் பாலே ஸ்கூப்புக்கான ட்ரை முன்னாடியே கொடுத்துருச்சுங்க. அங்கே அடித்து பார்த்தாங்க, ஆனால் பேக்கப் கரெக்டாக இருந்திருக்காரு பாபிலோ. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்கூப் ஆட பார்த்தாரு. கீப்பர் கையில் பேட்ஸ்மேன் பேட்லையும் போடல, கீப்பர் ஒழுங்காகவும் ஸ்டாப் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப லோ கேப்டாக வந்திருக்கு. அது காரணமாக ஒரு பவுண்டரி, லக்கி பவுண்டரி, அவங்களுக்கு தேவையான பவுண்டரி அப்படின்னே சொல்லலாம் எங்கள் அடப்பன்வேல் பக்கமாக. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி, கரெக்டான இடத்துல போட்டிருக்காரு. வேகத்தை குறைச்சி இங்கே பருதி விக்கெட் எடுத்திருக்காருங்க. சுத்திக்கிட்டுக்கான ட்ரை, முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்க பருதி. நெக்ஸ்ட் ஒன் நீ பேட்ஸ்மேனா இங்க தேவா. அப்படியே விக்கெட் கொடுக்காத பந்து அங்க ஃபீல்டர் கையில போயிருக்கு. ஒரு டாட் பால், ஃபீல்டர் பாஸ் ஆயிருந்திருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேர்கனே எதிர்த்து அடிச்சிருக்காங்க பருதி. சாரி பிரவீன் ஃபீல்டர். நல்லா ஸ்டாப், நல்லா த்ரோங்க. சிங்கிள். 3 ஓவருக்கு 18. ஸோ குறைவான ரன் தான் அடிச்சிருந்தாங்க. பாலோட ஒரு 10 ரன்னுக்கு குறைவு தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது பாலோட ஒரு 10 ரன்னுக்கு கூட தான் இருந்துச்சு. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குறைவான ரன். பட்டு பவுலிங் வேற லெவலாக டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். 2 ஓவருக்கு 20 அடிக்கணும். தெளிவாக எடுத்து வந்து காலில் போட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ரன் ஓடலங்க, ஃபீல்டர் ஃபாஸ்டாகவும் இருந்திருக்காங்க. எக்ஸலன்ட் டெலிவரி. 12 பாலுக்கு 20 அப்படி இல்லாமல் எல்லாம் முதல் பந்திலே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் பாலுக்கு வந்துடுறாங்களா, கரெக்டா முடிச்சிருக்காருங்க இங்க பாபிலோ. முக்கியமான பேட்ஸ்மேன் தேவாவோட விக்கெட்டை எடுக்கிறாங்க எங்க கை குறிச்சி. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா எங்க விக்கி. சூப்பரா ஆனாரு. கவர்ஸ்ல ஒரு டிரைவ் உள்ள இந்த ஃபீல்டர் தலையை தாண்டி போயிருக்கு. பவுண்டரிக்கு வைப் பண்ண பார்த்தா வாட்டர் ஸ்டாப். ஸோ ஃபீல்டிங்ல எக்ஸலண்டா எஃபோர்ட் போடுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ கரெக்டான பேக்கப். இந்த பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லா மறுக்கி வந்து திருப்பி விட்டுருக்காரு. சான்ஸ் பார், பவுண்டரி போயிருதா, ஃபாஸ்டா போய்க்கிருக்கு. ஃபீல்டரும் ஃபாஸ்டா போனாங்க, ஆனா ஸ்டாப் பண்ண முடியலங்க. பவுண்டரி போயிடுச்சு. தேவையான பவுண்டரி பிகைண்ட் தி ஸ்டம்ப்ல கொண்டு வந்திருக்கான்னு சொல்லலாம் எங்க விக்கி. எப்படி இருக்க 8 பாலுக்கு 16. சுவிட்சுக்கு திரும்பி பார்த்தாரு, காலில் தான் பட்டிருக்கு. 2 ஓவர் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டாங்க. விடாம ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 1 2வது ரன் பண்ணிடுறாங்களா. விக்கெட்டுக்கு வைப்பான்னு பார்த்தா பிடிச்சி அடிக்கலங்க. அடிச்சிருந்தா கண்டிப்பா விக்கெட்டுக்கு வைப்பா இருந்திருக்கும். இந்த பால் 2. இதோட இந்த ஓவர் இங்க எண்டு. எப்படி இருக்க 6 பாலுக்கு 12 அடிக்கணும். என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். கடைசி ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் மேன்ல ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. எப்படி இருக்க 5 பாலுக்கு 11. செகண்ட் ஒன் விட்டே கொடுக்காத பந்து அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பரா போட்டுருக்காரு. கீப்பரும் பாஸ் ஆயிருந்திருக்காருங்க. அது காரணமா இங்க டாட் பால். 4 பாலுக்கு 11 ரன்னா மேட்சை மாத்திட்டாங்க இங்க. 4 பாலுக்கு 10. தர எடுத்துறையா கேப்ல போயிருக்கு. 2 ரன் பண்ண முடியுதா அங்க ஃபீல்டர் கரெக்ட்டா வந்துட்டாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அகைன் கேப்ல போயிருக்கு. இத 2 ரன் பண்ண முடியுதா சிங்கிளான்னு பார்த்தா 2வது ரன் கால் பண்ணி ஓடிட்டாங்களான்னு பார்த்தா அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட். அப்படி இருக்க 2 கேட்டு சான்ஸ் பால் நேர்க்கு தாண்டி போயிடான்னு பார்த்தா ஏஸ் போயிடுச்சுங்க. இங்க 6 தேவையான நேரத்தில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இங்க 2க்கு 8 அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2க்கு 9 இருந்திருக்கு. அந்த 6 போன கரண்ட்னால 1க்கு 3. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இங்க மேட்ச் பால் தெரியா நேருக்கு நேரம் அடிச்சிருக்காங்க. 2 ரன் பண்ண முடியுதான்னு பார்த்தா மிஸ் பண்ணிட்டாருங்க ஃபீல்டர். 2 ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன். 3வது ரன் ஓடிடுறாங்களா இல்லைங்க. 2 பிளஸ் ஒரு விக்கெட். மேட்ச் இங்க சூப்பர் ஓவருக்கு போயிருக்கு. சரியான பேக்கப் போயிருக்காருங்க பருதி. கண்டிப்பா பருதி அவர் ரெடியா இல்லாம இருந்திருந்தா மேட்ச் இந்நேரி லாஸ் பண்ணிருப்பாங்க. எக்ஸலண்ட் எஃபோர்ட். அதே மாதிரி கடைசி பால் உள்ள வந்ததுக்கு அப்புறம் 2க்கு 9 அசால்ட்டா ஆட்டாரு. வெல் பிளேட். மேட்ச் சூப்பர் ஓவருக்கு போயிடுச்சு. சூப்பர் ஓவர். ஸோ மேட்சை செம்மையா எடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். 1 and only ஓவர். சூப்பர் ஓவர் போட பருதி. ஸோ மொத்தமா 3வது ஓவர் போட வந்திருக்காருன்னு சொல்லலாம். ஸோ மேட்ச்ல 2 ஓவர் போட்டிருந்தாரு. ஓனி மேட்ச் போனா சைக்கிள் இருக்குது. லட்சு நான் சைக்கிள் மாமுண்டி ஃபர்ஸ்ட் ஒன். ஒரு லோ ஃபுல்டா ஸ்டெம்ப் லைன்ல வந்திருக்காரு. ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். முதல் பந்தில் ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன்
விகை இந்த ஸ்டம்பில் ஆட பார்த்தாரு. பேட்டில் பல்லன்னு நினைக்கிறேன். டாட் பால். பாலோட தேர்ட் ஒன். கண்ட்ரி திசையில் அடிச்சிருக்காரு. பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா விட்டவே மாட்டேங்கிற மாதிரி அங்கே ஃபீல்டர் தடுத்து போட்டாரு. இந்த பால் 2 ரன். 2 ஓட்டங்கள். 4 பந்து வீச்சாளர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். வைட். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி ஃபீல்டர் கையில பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டுருக்காரு. அதுக்கு இடையில ஓடிடுவாங்க ஒரு சிங்கிள். 1 ஓட்டங்கள். நெக்ஸ்ட் ஒன். சான்ஸ் ஃபார் லாங் ஆஃப்ல கேட்ச்க்கு வாய்ப்பான்னு பார்த்தாங்க ஃபீல்டர் பிரபி. நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு. எப்பவுமே ஆக்டிவா இருப்பாரு ஃபீல்டிங்ல. விக்கெட் எடுக்கிறாங்க முதல் விக்கெட். நெக்ஸ்ட் ஒன். பெரிய சுத்து பேட்ல படலன்னு நினைக்கிறேன். ரன்னிங் பிட் இந்த விக்கெட்ல. ரகு பாஸா முந்தி போய் த்ரோவிங் அடிச்சு விக்கெட்டை மாத்திட்டாங்க. விக்கெட்டோட சூப்பர் ஓவர்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 5 ரன் அடிச்சிருக்காங்க. சூப்பர் ஓவர்ல 6 டார்கெட் ஃபார் கைக்குறிச்சி. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது பாபிலோ. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் லட்சு. முதல் பந்தே காலில் பட்டுச்சா பேட்டில் பட்டுச்சான்னு தெரில. ஆனால் ஒரு ரன் ஓடிடுவாங்க. சுதாகர் இருக்கார் ஃபீல்டில். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன். தரையா தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. 2 ரன் பண்ண முடியுதான்னு பார்த்தா அங்கே பவுலர் பாஸ் போயிருக்காங்க. அதன் காரணமாக ஒரு சிங்கிள். பாலோட தேர்ட் ஒன். சான்ஸ் ஃபார் 2 ரன் பண்றாங்களா. முருகேசனா அவ்வளவு ஈஸியா விட மாட்டாரு. எப்பவுமே பால் தன்னால முடிஞ்ச வரைக்கும் 100% எஃபர்ட் போடக்கூடிய பிளேயர் சொல்லலாம். போட்டாங்க இங்க 3 ரன் நினைக்கிறேன். 3ஓட மேட்சை டைப் பண்ணிட்டாங்க இங்க கைக்குறிச்சி. ரெமணி 1 அடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நின்று அடிச்சிருக்காருங்க மிட் விக்கெட்ல. சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க இங்க 6. இதோட மேட்ச் வின் பண்றாங்க இங்க கைக்குறிச்சி. இன்னைய டேவில் குவார்டர் ஃபைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வெல் பிளேட். நல்லா ஆடி கொடுத்துருக்காங்க. ஓவரும் போட்டு பேட்டிங்லேயே வந்து நல்லா ஆடி கொடுத்துருக்காரு இங்க பருதி.